லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் பார்க்க போகிறோம். அந்த வகையில் விஸ்வாவசு வருடத்திலிருந்து பிராபவ வருடத்திற்குள்ளாக உள்ள நுழைஞ்சிருக்கிறோம். இப்போ தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு சொன்னாலே இதை எப்படி தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் பயணிக்கக்கூடிய அந்த திசையை வச்சு தான் ஒவ்வொரு மாதமும் நாம் கணக்கிடுறோம். அந்த வகையில் சித்திரை மாதம் அப்படிங்கிறத நாம் தமிழ் வருட பிறப்பாக கொண்டாடி கொண்டே வருகிறோம். அது இடையில சில மாற்றங்கள் கொண்டு வந்தாலும் சித்திரை அப்படின்னு சொல்றது ஆரிய மாயையினால் வந்தது அப்படின்னு சொல்லி சில தமிழ் அறிஞர்கள் எல்லாம் சொல்லியிருந்தாலும் கூட சூரியனுடைய நகர்வுகள் வைத்து பார்க்கும்போது சித்திரை தான் தமிழ் வருட பிறப்பாக கொண்டாடப்படுது. அதுல 60 ஆண்டுகள் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க தமிழ் வருட பிறப்புல. இந்த 60 ஆண்டுகள் என்ன அப்படின்னு பாக்குறப்ப ஒவ்வொரு ஆண்டிற்கும் ஒவ்வொரு வடமொழி பெயர்கள் இருக்கு. எல்லாரும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, தமிழ் வருட பிறப்புன்னு சொல்றீங்களே, ஆனா வடமொழி பெயர் அதாவது சான்ஸ்கிரிட் வெர்ஷன்ல இருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் கேள்வி கேட்கவும் செய்வாங்க. எல்லாருக்குமே நமக்கு என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பெயர்களும் இருந்திருக்கு. இப்போ இந்த பராபவ வருடம் அப்படின்னு சொல்றதுக்கு தமிழ் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருத்தோற்றம் அப்படிங்கிற பெயர். பொதுவாகவே அருள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய விஷயம். வள்ளுவர் கூட ரொம்ப அழகா சொல்லுவாரு, பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வள்ளுவர் சொல்லி வச்சிருக்கக்கூடிய குறள்ல இருந்து எடுத்து பார்த்தாலுமே அருள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவைப்படும். அப்படியான ஒரு தமிழ் வருடமாகத்தான் இந்த பராபவ வருடம் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த அருட்தோற்றம் எதுக்கெல்லாம் அருள் அப்படின்னு பார்க்குறப்ப முக்கியமா விவசாயத்திற்கான அருள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த பராபவ வருடம் விவசாயத்திற்கு செழிப்பான வருடமாக கொண்டாடப்படுது. முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா மழையினுடைய சுழற்சி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால ரெயின்ஃபால் நிறைய இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. அதனால பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அடுத்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிறத நம்பி இருந்தாங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் மட்டும் கொஞ்சமா கவனம் தேவை அப்படிங்கிறத நம்முடைய பழம் பாடல்கள் வெண்பாக்கள் எல்லாமே சொல்லி வைக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இனிமையான வருடம் தான் இந்த பராபவ வருடம். இதுல நிறைய விஷயங்கள்ல நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த பராபவ வருடத்தினுடைய குணத்தை அறிஞ்சுக்கிறதுக்கு இப்போ ஒரு ராஜசபை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு அரண்மனை, அந்த ராஜசபை இருக்கு அப்படின்னா அதுல ஒரு ராஜா இருப்பார்ல. இந்த வருடத்தினுடைய ராஜா யார் தெரியுமாங்க? குரு பகவான், மன்னவன், பொன்னவன், பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு ராஜபீடத்துல இருக்கிறார். அப்ப எப்படியான ஒரு வருடமாக இது இருக்கும் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க. சரி, ராஜா அவர் இருக்கிறார் அப்படின்னா ஒரு அமைச்சர் இருக்கணும்ல. ராஜாக்கு அப்பப்ப இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அமைச்சர் இருப்பாங்க இல்லையா? அப்படிப்பட்ட அமைச்சர் இந்த தடவை யார் வருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் வரார். அப்ப என்ன பண்ணுவாரு? அவரே மேகாதிபதியாகவும் வரார். மேக அதிபதி, அப்ப மழை பொழிவையும் கொடுப்பார். அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய மனநிலை மாற்றங்களையும் கொடுப்பார் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அடுத்து சேனாதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரியன், நிர்வாகத்திற்காக சூரியனும் வராரு. அதே தானியாதிபதி அப்படின்னு எடுக்கிறப்ப செவ்வாய் வரார். அப்ப விளையக்கூடிய தானியங்கள் எல்லாத்துக்குமே யார் பொறுப்பு? செவ்வாய் பொறுப்பு. அதை நிர்வாகப்படுத்துறதுக்கு சூரியன் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பார்க்குறோம். இப்போ இந்த வருடம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்க போது. முக்கியமாக ஏற்கனவே சொன்ன மாதிரி உணவுத்துறை அப்படிங்கிற விஷயம் ரொம்ப கொடிகட்டி பறக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா மிளகாய், துவரம் பருப்பு மாதிரியான இருக்கக்கூடிய தானியங்களா இருக்கட்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நெல், கரும்பு, வாழை இதுக்கெல்லாம் நல்ல விளைச்சல் இருக்கக்கூடிய ஆண்டாக இது அமைய போகுது. அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு இம்பாக்ட் இருக்கும்ல. அப்படி பாக்குறப்ப அரசியலில் உலகாவிய அளவுல நிறைய மாற்றங்கள் கொண்டு வரக்கூடிய அமைப்பு தான் இந்த அமைப்பு. அதுவும் குரு ராஜாவாக இருக்கிறதுனால மக்களுடைய குறைகளை கேட்கக்கூடிய அரசாக எல்லா இடங்களிலும் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய இடங்களில் போராட்டங்கள், கிளர்ச்சிகள் உண்டாகுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னுடைய நாடு, என்னுடைய இனம், என்னுடைய மொழி அப்படின்னு சொல்லிட்டு என் நாடு, என் உரிமை மாதிரியான அந்த ஹேஷ்டாக்ஸ் எல்லாமே உலகளாவிய அளவுல உருவாகக்கூடிய அமைப்பும், என்னுடைய நாடு எனக்கானது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனமான உணர்வும் உருவாகக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இந்த பராபவ ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல அமைஞ்சிருக்கு. இதுதான் பொது பலனாக நம்ம பார்க்கிறோம். இது இருந்தாலும் கூட ஒரு ராசிக்கும் என்னங்க, என் ராசிக்கு நல்லா இருக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். அந்த வகையில மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த பராபவ ஆண்டு அப்படிங்கிறத பார்க்க போறோம்.
கடகராசிக்காரங்களுக்கு இந்த பராபவ வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பராபவ வருடத்தினுடைய அரசன் யாரு? குரு. அவர் என்ன பண்ண போறாரு? உங்களுடைய ராசிக்குள்ள வர போறாருங்க. அப்ப மன்னவன் பொன்னவன் பிரகஸ்பதினு சொல்லக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்குள்ள வரக்கூடிய அந்த சமயத்தில் கண்டிப்பான மன மகிழ்ச்சி இருக்கும். ஏன்னா உச்ச குருவாக உள்ளவரை யோசிச்சு பாருங்க. குரு வந்து கிட்டத்தட்ட வந்து வரக்கூடிய நேரமே அந்த என்ட்ரியே பவர்ஃபுல்லா இருக்கு. அப்போ நிறைய பேர் யோசிக்கலாம், குரு வந்தார் அப்படின்னா வயிறு சார்ந்த பிரச்சனையை கொடுப்பாருங்க, அது மட்டும் இல்லாமல் மனம் சார்ந்த பிரச்சனைகளும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கே அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் குறித்து கவலைப்பட வேணாம். ஏன் அப்படின்னா பொதுவாக ஒரு நல்லது செய்கிறவன் அவன் கெட்டதே செய்யணும்னால அவனால் முடியாதுங்க. நிறைய ஜோதிடர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழப்பிக்க வேணாம். நான் இப்போ சொல்கிறேன், குரு வந்தார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் செய்ய போகிறார். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்க்குறப்ப 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது. குடும்பம்னா என்ன? குடும்பம்ங்கிற அமைப்பு யாரு? அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எப்படியெல்லாம் சரி செய்கிறது? குடும்பம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? என்னுடைய வேலை நேரம் இது, என்னுடைய குடும்பத்திற்காக நான் செலவு செய்யக்கூடிய நேரம் இது, இதுதான் என்னுடைய பட்ஜெட், இதை தான் நான் செலவு செய்ய போறேன் அப்படின்னு உங்களை அறியாமலேயே உங்களை கிட்டத்தட்ட ஒரு குடும்பஸ்தனாக, அதுவும் மிகச்சிறந்த குடும்பஸ்தனாக மாற்றக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேதுக்கு இருக்கு. அவர் அந்த வேலையை தான் பார்க்க போறார். அது மட்டும் இல்லாமல் அட்டமச்சனியினுடைய கஷ்டங்களில் இருந்த நீங்கள் வந்து அப்படியே மீண்டு வந்திருக்கக்கூடிய சமயம் அப்படின்னே சொல்லலாம். அப்படி வந்திருக்கக்கூடிய நேரத்தில் சனி எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார் இல்லையா? அப்போ அந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி என்ன செய்வார் அப்படின்னா உங்களுக்கான பாக்கியங்களை எல்லாம் வாரி கொடுப்பதற்காக காத்திருக்கிறார். அப்போ அவரும் நல்லா இருக்கிறாரு, குருவும் நல்லா இருக்கிறாரு, 2ல் இருக்கக்கூடிய கேதுவும் ஃபேவராக இருக்கிறாரு அப்படின்னு பார்க்குறப்ப மற்ற விஷயங்களை ராகுவை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு இந்த மாதிரியான வார்த்தையை மட்டும் நீங்கள் பயன்படுத்தாமல் இருந்துட்டாலே ரொம்ப சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. இந்த பொருளாதாரம் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அதில் பார்க்குறப்ப நீங்கள் அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு போக போகிறீங்க. ஆனால் அகலக்கால் மட்டும் வைக்காதீங்க. ஒருத்தர் வராருங்க, என்னுடைய ஃப்ரெண்டு ரொம்ப வருஷமாக தெரியும், கொஞ்சமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்கிறாரு, நாளைக்கே 2ஆக மாற்றி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாரு. இதில் தான் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஓபிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதர் பீப்புள் மணி, அடுத்தவங்களுடைய காசு உங்ககிட்ட வந்ததுன்னு சொன்னால் கடகராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா இந்த குரு என்ன பண்ணுவார், அடுத்தவங்க காசெல்லாம் வாங்கி கொடுத்துருவார். கொடுத்தோடனே உங்களுக்கு ஒரு செலவு வரும். அப்போ என்ன பண்ணிடுவீங்க, அந்த காசை எடுத்து செலவு பண்ணிடுவீங்க. நாளைக்கு கொடுத்தவங்க வந்து கேட்குறப்ப தேவையில்லாத பொல்லாப்பு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. அதனால் என்ன பண்ணுங்க, இருக்கிறத வச்சு செலவு பண்ணுங்க. ஆகாறு அளவிட்டு தாகினும் கேடில்லை, போகாறு அகலா கடை. எவ்வளோ செலவு வருது அப்படிங்கிறத உங்களுடைய வரவுக்கு ஏற்ற மாதிரி தீர்மானம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ராஜ வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கடகராசிக்காரங்க எமோஷ்னலாக நிறைய விஷயங்களில் அட்டாச்மெண்ட் ஆகிருப்பீங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெட்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள், என்கிட்ட ஒரு வாட்ச் இருக்குது அப்படின்னா இந்த வாட்ச் மேலே எனக்கு இருக்கக்கூடிய அக்கறை இருக்குல்ல, இந்த மாதிரி எமோஷ்னலாக பொருட்கள் மேலே இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்ஸை இந்த வருஷம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே நிம்மதியாக இருக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசை அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? மனுஷன் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஆசை படப்பட ஆகி வரும் துன்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கக்கூடிய ஆசைகள்ல நியாயமான ஆசைகள் இருந்தால் பிரச்சனையே கிடையாது, ஆசைப்படணும். ஆனால் சின்ன சின்ன பொருட்கள் மீது இருக்கக்கூடிய ஆசைகளை கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த கண்ணாடி பொருட்கள் மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் கையாளும் போது அது உடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏற்கனவே எமோஷ்னலாக அது மேலெலாம் சில அட்டாச்மெண்ட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒருவேளை இப்படி இருக்குமோ, ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு குழப்பிக்கொள்வதற்கான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். அதனால் எமோஷ்னலாக ஸ்டேபிளாக இருங்க. யார் நம்மளை விட்டு போனாலும் சரி, யார் நம்ம கூட வந்தாலும் சரி, வரியா வா அப்படின்னு அரவணைச்சுக்கோங்க. போறியா போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி வழி அனுப்பிடுங்க. இந்த மனநிலை இருந்துருச்சு அப்படின்னு சொன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய போகுது. அது மட்டும் இல்லாம தொலை தூர தேசங்களுக்கு பயணிக்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க தாராளமாக பயணிக்கலாம். பாஸ்போர்ட் விசாலாம் ரெடியாக இருக்குங்க. ஆனால் இந்த பாஸ்போர்ட்டில் எந்த நாட்டுக்கு போகணும்னு தெரியல, அதே மாதிரி எந்த நாடும் இன்னும் வந்து நான் எதுவும் அட்டாச் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உங்கள் பாஸ்போர்ட்டை ரெடியாக வைங்க. கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான யோகம் உங்களுக்கு கிரியேட் ஆக போகுது. அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும். அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் சார்ந்த முயற்சிகள் அப்படிங்கிற விஷயம் நான் ஒரு பக்கம் சொல்லியிருப்பேன், அடுத்தவங்க காசு வருது அப்படின்னா கவனமா இருங்கன்னு. உங்களுடைய சொந்த காசை வச்சு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். அதுவும்
ஃபுட் இண்டஸ்ட்ரி சார்ந்த விஷயங்கள்ல நீங்க இறங்குறீங்க அப்படின்னு சொன்னா அது இன்னமும் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகுது. கிளவுட் கிச்சன் மாதிரியான விஷயங்கள்லாம் உருவாக்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா உருவாக்கலாம். கடகராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா உங்களுடைய உடல்நிலையா இருக்கட்டும், மனநிலையா இருக்கட்டும், அது மட்டும் கொஞ்சம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுல மட்டும் கவனமா இருக்கணும். ஏன்னா நம்ம வரலாற்று ரீதியாக கடகத்தில் எப்பெல்லாம் குரு வராரோ சில அரசியல் ரீதியான சம்பவங்கள் நம்ம பார்த்துருக்கிறோம். அந்த மாதிரியான விஷயங்கள் ரிப்பீட்டேட்டிவா நடக்காம இருக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய உடல்நலத்திலும் மனநலத்திலும் கவனமா இருங்க. பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அதிகமா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கான வழிபாடு என்ன? கடகராசிக்காரங்க இந்த வருஷம் சிறப்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு வழிபாடு தாங்க. பிறையை சூடி இருக்கக்கூடிய அம்பிகை வழிபாடு. ஒன்றும் இல்லை, காமாட்சி மாதிரியான அம்பிகை இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சந்திரனை தன்னுடைய தலையில் சூடியிருப்பாங்க. இல்லைன்னா சில சிவன் கோயில்களில் சிவபெருமானே வந்து சந்திரனை சூடியிருப்பார். அந்த மாதிரியாக பிறை சூடியாக இருக்கக்கூடிய அம்பிகையாக இருந்தாலும் சரி, சிவபெருமானாக இருந்தாலும் சரி, அவர்களை வழிபாடு செய்யலாம். குறிப்பாக கடகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் காமாட்சி சென்று வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில ஏமத்திலும் சாமத்திலும் எத்தனை துயர் வந்தாலும் காமாட்சியினுடைய கருணை அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதனால வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றம் அப்படிங்கிறத அடைய போறீங்க. வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பொது பலன்கள் தான். இதுவே உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் பொருந்தி போற மாதிரி இருந்தாலும் கூட சில நபர்களுக்கு என்னுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும். திருமணம் அப்படிங்கிற விஷயம் எப்போ நடக்கும், குழந்தை பிறப்பு தடையாகிக்கிட்டே இருக்கு, கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஆவல் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ல நான் டிராவல் போகலான்னு நினைக்கிறேன், ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழல் அப்படின்னு பாக்குறப்ப நிறைய வார்ஸ் நடந்துகிட்டு இருக்கு, நான் சேஃபா டிராவல் போயிட்டு வர முடியுமா, இந்த மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும். மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி, நியூமராலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய என் நம்பர் ஆஃப் சர்வீசஸ் நம்முடைய www.lifehoroscope.in அப்படின்னு சொல்லக்கூடிய வெப் பேஜில் அவைலபிளாக இருக்கு. நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான பர்சனலைஸ்டு ஹாரோஸ்கோப் அப்படிங்கிறத ஹேண்ட் ரிட்டனாகவும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். பழமையும் புறக்கணிக்காம புதுமைக்கும் புதுமையாக நாங்கள் வந்து ஹேண்ட் ரிட்டன் அப்படிங்கிற விஷயத்தை திருப்பி கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம். இது மாதிரியான சர்வீசஸ் அவைலபிள் இருக்கு. நம்ம வெப்சைட் பேஜை விசிட் பண்ணி பாருங்க. இது மாதிரியான இன்னும் புதுமையான காணொலிகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாலுவானந்த். நன்றி, வணக்கம்.